உங்களுடைய பிறப்புறுப்பு பட்டக்ஸ் மசில்ஸ், இடுப்பு பகுதி, வயிறு பகுதி, பக்கவாட்டு எலும்புகள், உங்களுடைய செஸ்ட் மசில்ஸ், அடிமுதுகு, நடுமுதுகு, முன்முதுகு, உங்களோட தோள்பட்டை, ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட், உங்களோட கழுத்து பகுதி, உங்களோட தலைப்பகுதி, உங்களுடைய உடல் முழுவதும் உச்சி முதல் உள்ளம் கால் வரை உங்களுடைய உடல் முழுவதும் ரிலாக்ஸ்டா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. உங்களோட கவனத்தை உங்க மூச்சுக்கு கொண்டு வாங்க. நீங்க மூச்சை உள்ள இழுக்கும் போது எனக்கு எல்லா எனர்ஜியும் இருக்கு, கண்டிப்பா என்னால எல்லா ஆசனாவையும் சிறப்பா செய்ய முடியும்னு நினைங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ கால்கள் ரெண்டும் ஒண்ணா சேர்த்துட்டு உங்களோட கைகளை தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு கைகளை கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. பாடியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். யா, இப்போ ஒரு சைடில் ஏதாவது ஒரு சைடில் எழுந்து பொறுமையாக உட்காருங்க. ஓகே. Keep your hands in chin mudra. Your spine erected. முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். உங்களுடைய தோள்பட்டை, கழுத்து பகுதி ரிலாக்ஸ்டாக இருக்கட்டும். உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஒரு அமைதி இருப்பதை உணருங்க. யா, inhale deeply. Inhale deeply. Inhale deeply. Sahana bhavatu. Sahana bhunaktu. Sahaviryam karavavahai. Tejasvina adidam astuma vidvishavahai. Om Shanti Shanti Shanti. Okay. Okay, we'll start the warm up. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now right left. 1, 2, 3,
4. Good morning, ma'am. 5, 6, 7, 8, 9, 10. Yeah. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay. Now lock your chin from right to left. Rotate your neck. 1, 2, 3, 4, 5. Okay. Now rotate from left to right. 1, 2, 3, 4, 5. Good. Very good. Relax. Yeah. Rotate போங்க. Join பண்ணுங்க. Rotate. 1, 2, 3, 4. நல்லா கை மேலே எடுத்துப்போங்க. மேலே நல்லா மேலே எடுத்துப்போங்க. ரொட்டேட். எல்போ நல்லா மேலே போயிட்டு கீழே வரணும். 6, 7, 8, 9, 10. Yeah. Now opposite side. Opposite side. 4, 5, 6, 7, 8, 9, 10. Yeah. Very good. Now press your leg. Sorry. Hands. 1, 2, 3, 4, 5. Now another side. 1, 2. இப்படி மேம் எப்படி 3, 4, 5. சைடில் சைட் இப்போ சைட் 1, 2, 3, 4, 5. ஓகே. இந்த கையை இப்படி வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் கொடுங்க. ஓகே. புல் பண்ணுங்க ஷோல்டரை. 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். Now stretch your hands. Look at your fingers. உங்க கைகளை பாருங்க. மேலே நிமிர்ந்து 1, 2, 3, 4, 5. இப்போ நீங்க நேரா பாருங்க. Only bend hands. 1, 2, 3, 4, 5. Center. Again. 1, 2, 3, 4, 5. Center. Again. Stretch maximum. Inhale deeply. Exhale down. உங்க forehead தரையில வைக்க ட்ரை பண்ணுங்க. Keep breathing normally. Enjoy the discomfort on your abdominal muscles. Inhale up. Very good. Yeah. Rotate. 1, 2, 3, 4, 5. Full rotation. 6, 7, 8, 9, 10. Now opposite side. 1, 2, 3, 4, 5. கை நல்லா நீட்டுங்க. 6, 7, 8, 9, 10. Relax. Yeah. Again lift your hands. Yeah. Press maximum. 1, 2. உங்க full energy போட்டு press பண்ணி release பண்ணுங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Yeah. இப்போ உங்க வலது கையை இடது முட்டியில வச்சு பின்னாடி திரும்புங்க. நல்லா திரும்புங்க. Yeah. உங்களோட கை விரல்களை பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Now other side. Rotate other side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Now side. நல்ல எல்போ பெண்ட் ஆகாம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கால் தரையிலேருந்து எழுந்துக்காம. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now another side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Good. Very good. Now release your legs. கால்களை ரிலீஸ் பண்ணுங்க. ஷேக் யுவர் லெக்ஸ். நல்லா ஷேக் பண்ணுங்க. ஓகே. கால்கள் ரெண்டும் ஒன்னா சேருங்க. நவ் பெண்ட் ஒன்லி யுவர் டோஸ். கால்களோட விரல்களை மட்டும் மடிக்க ட்ரை பண்ணுங்க. 1, 2, 3,
4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் இப்போ ஒரு அடி கேப் விட்டு ரொட்டேட் 1 2 3 இது மட்டும் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்க மேம் ஆங்கிளை மட்டும் ட்ரை பண்ணுங்க உங்களோட கணுக்கால் மட்டும் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஃபுல் லெக் வந்து ரொட்டேட் ஆகாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க யா 6 7 8 9 10 yeah now opposite side 1 2 3 4 5 6 7 8 9 10 yeah now join your legs together yeah press 1 2 3 4 5 6 7 8 9 10 okay now lift your legs rotate your legs 1 2 3 4 5 6 7 8 9 10 opposite side 1 2 3 4 5 6 7 8 9 10 yeah now another side 1 2 3 4 5 6 7 8 9 10 anti-clockwise 1 2 3 4 5 6 7 8 9 10 okay good now stretch 1 2 yeah 2 3 4 5 6 7 8 9 10 now another leg 1 2 3 4 5 6 7 8 9 10 yeah இப்போ காலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க மேக்ஸிமம் எந்த அளவுக்கு உங்களால காலை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க மேக்ஸிமம் 1 பின்னாடி பத்திரம் கீழே விழுந்துட போறீங்க யா 3 4 5 6 7 8 9 10 குட் வெரி குட் இப்போ காலை தூக்கி தலையில் இருக்க ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு கால் மடியாம தூக்க முடியறதுக்கு ட்ரை பண்ணுங்க உங்களை நெற்றி எடுத்துன்னு வந்து உங்களை முட்டியில வைக்க ட்ரை பண்ணுங்க ரிலாக்ஸ் now another leg lift relax yeah now rotate yeah காலை மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஹைட்டை தூக்க முடியுமோ தூக்க ட்ரை பண்ணுங்க rotate வெரி குட் குட் சூப்பர் ஆனால் இந்த கால் மட்டும் மேலே எழுந்துக்கூடாது கரெக்ட் யா 6 7 8 9 10 ரிலாக்ஸ் now another leg ஓகே ஒரு கால் வந்து பேசிவா இருக்கணும் ஓகே எந்த கால் சுத்துறீங்களோ அந்த கால் மட்டும் தான் ஆக்டிவா சுத்தணும் இன்னொரு கால் தரையில இருக்கணும் தரையை விட்டு எழுந்துக்க கூடாது ட்ரை 6 7 8 9 10 ரிலாக்ஸ் now come to butterfly யா உங்களோட காலோட ஹீல் வந்து உங்க உடம்பு நோக்கி எவ்வளவு கிட்ட வைக்கணுமே வைங்க முதுகு தண்டு நேரா இருக்கட்டும் ஸ்ட்ரைட் யா இப்ப கண்களை மூடி ஃபிளாப் பண்ணுங்க flap start ரிலாக்ஸ் காலை இப்போ கொஞ்சம் முன்னாடி இப்படி தள்ளிட்டு கையை எப்படி எடுத்துட்டு வாங்க மேலே எடுத்துட்டு போங்க நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் இன்னேல் எக்ஸேல் டவுன் உங்களோட நெற்றிய தரையில வைக்க ட்ரை பண்ணுங்க உங்க அடி வயிறுல ஒரு மாற்றம் உருவாகும் அந்த மாற்றத்தை உணர முயற்சி பண்ணுங்க இன்னேல் அப் பின்னாடி கையை வச்சு லிஃப்ட் பண்ணுங்க பின்னாடி கை வச்சு தூக்குங்க உங்களோட இடுப்பை லிஃப்ட் பண்ணுங்க மேக்ஸிமம் லிஃப்ட் ரிலாக்ஸ் குட் வெரி குட் நவ் கம் டு பத்மாசனா அர்த்த பத்மாசனா யா கிராஸ் லெக்
ஓகே, tie your hands. நல்லா முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். மூச்சை நல்லா உள்ள இழுங்க. மூச்சை விட்டுட்டு அப்படியே கீழே குனிங்க. இப்போ உங்க நெற்றியை தரையில வைக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு தடவையும் மூச்சை விடும்போது when you exhale, try to come front and try to touch your forehead on the ground. Inhale up. இப்போ கையை பின்னாடி வச்சுட்டு lift your hip up. 1 2 3 4 5. Relax. Okay, now release your legs. Shake your legs. Yeah, now come to Vajrasana. யாரெல்லாம் ப்ராப்பரா வஜ்ராசனம் வரீங்கன்னு பார்க்குறேன். ஓகே, ஃபைன். ஓகே, கையை தொடை மேலே வச்சுக்கோங்க. ஒரு 10 counts. Sit in Vajrasana. ஓகே, கையை இப்படி பின்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி முன்னாடி குனிங்க. நல்லா முன்னாடி குனிங்க. யா, இப்போ உங்கள் வயிறு பகுதியில் ஏற்படும் மாற்றங்களை உணருங்க. நீங்கள் மூச்சு விடுறதுக்கு சிரமப்படலாம், பட் ஆக்சுவலி இட்ஸ் குட். யா, இன்ஹேல் அப். இப்போ கையை பின்னாடி வச்சு நல்லா இடுப்பை முன்னாடி தூக்குங்க. பின்னாடி அப்படியே வச்சு லிஃப்ட். முடியாதவங்க விட்டுருங்க, முடிகிறவங்க தூக்குங்க. லிஃப்ட் லிஃப்ட், மேக்ஸிமம் லிஃப்ட். 1 2 3 4 5. Relax. Yeah. Release your legs and sit in Sukhasana. Keep your hands in Chin Mudra. Close your eyes. Observe yourself from your head to your toes. Sukhasana. என்னாச்சுன்னா ரிலாக்ஸ். கண்களை மூடி உங்க உடம்ப கவனிங்க. உங்க தலையில இருந்து உங்க கால்கள் வரை உங்க உடம்ப கவனிங்க. ஓகே, ஃபைன். இப்போ எல்லாரும் படுத்துங்க. தலையை அந்த சைடு வைங்க, கால் இந்த சைடு வச்சு படுங்க. அப்படியே படுங்க. இப்போ நம்ம இன்னைக்கு பண்ண போற ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே டைஜஷன் பவர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. தட் மீன் நம்மளோட செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரெச்சஸ் பண்ண போறோம். ஓகே, அண்ட் ஆல்சோ இட் வில் ஹெல்ப் யூ டு ஸ்ட்ரென்தன் யுவர் லெக் மசில்ஸ். கால்கள் வலிமையாகிறதுக்கும், முதுகு தண்டு வலிமையாகிறதுக்கும், அடிமுதுகு வலிமையாகிறதுக்கும், வயிறு பகுதியும் கம்மியாகும். ஓகே, நிறைய பலன்கள் இருக்கு. ஓகே, இப்போ கைகளை உங்க தொடைக்கு அருகாமையில் வச்சுக்கோங்க. கால்கள் ரெண்டும் ஒன்னா சேரட்டும். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நீங்க மூச்சு எடுத்துட்டு மூச்சை உள்வாங்கி காலை 90 டிகிரி ஒரு லெக்கை தூக்கணும். மூச்சை அடக்கிக்கணும். ஓகே, மூச்சை அடக்கிட்டோம். 10 கவுண்ட் முடிச்ச உடனே மூச்சை விட்டுட்டு காலை வேணும். ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேவா? என்ன டவுட் இருக்கா? மூச்சை எடுத்து இங்க பாருங்க, மூச்சை உள்வாங்கி 10 கவுண்ட் முடிஞ்ச உடனே மூச்சை விட்டுட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரைட் லெக். யா, கையை வந்து தொடைக்கு அருகாமல் வச்சுக்கோங்க. கால் தலை தரையில் இருக்கட்டும். ஒரு கால், ஒரு காலா, அப்புறம் 2 கால். யா, ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. யா, inhale, right leg lift. Hold your breath. 1 2 3 4 5 6 7 8 9 10. Exhale down. Very good. Good, good. எல்லாருமே நல்லா பண்ணீங்க. அதே மாதிரி அடுத்த கால் நான் சொல்லும் போது பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. கீழே போடுங்க மேம். ஓகே, inhale, lift. 1 2 3, மூச்சு அடக்கிக்குங்க. 4 5 6 7 8 9 10. Exhale down. Good. ஓகே, மனதில் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் என்னன்னா, முட்டி மடியக்கூடாது. காலை பொறுமையா தூக்கி இறக்கும் போது பொறுமையா கீழே இறக்கணும். பொறுமையா பண்றது தான் கஷ்டம், ஃபாஸ்டா பண்றது ஈஸியா செஞ்சிடலாம். ஓகே, ரிலாக்ஸ். Now we are going to do both the legs.
ரெண்டு கால்களையும் இப்போ தூக்க போறீங்க. ஓகே, பொறுமையா தூக்க முடிஞ்சவங்க தூக்குங்க, இல்லைன்னா எல்லாரும் ஜர்க் பண்ணி தான் தூக்க முடியும்னா தூக்குங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, ஜாயின் யுவர் போத் லெக்ஸ் டுகெதர். கால் ரெண்டும் ஒண்ணா சேருங்க, மூச்சை இழுத்து தூக்குங்க. லிஃப்ட் போத் த லெக்ஸ், ட்ரை டு லிஃப்ட். வெரி குட், ஃபேன்டாஸ்டிக். மூச்சை அடக்கிக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Exhale down. Good, 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 good. Relax, relax, relax. Okay, now we are going to do Pada Chakrasana. காலை லிஃப்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணணும் கால். ஓகே, முக்கியமான மனதில் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து முட்டி மடிக்காம ட்ரை பண்ணுங்க. அப்படி என்னால் முடியல, முட்டி என்னால் மடிக்கணும்னா மடிச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முட்டி மடிக்காம கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேக்ஸிமம் உங்களால் எந்த அளவுக்கு பெரிய சர்க்கிள் போட முடியுமோ அந்த அளவுக்கு போடுங்க. ஓகே, ரைட் லெக்ல 10 ரவுண்ட்ஸ், லெஃப்ட் லெக்ல 10 ரவுண்ட்ஸ். ஒரு கால் ஃபர்ஸ்ட் ஒரு கால், அதுக்கப்புறம் 2 கால். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ட்ரை டு டூ இட். ஓகே, நீங்கள் செய்ய செய்ய நம்ம மூச்சு நார்மல் தான், நார்மல் மூச்சு. கொஸ்டின் பயங்கரமாக இல்லை, ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே ஃபைன், கை எப்படி வச்சுக்கோங்க. யா, ஸ்டார்ட். லிஃப்ட் யுவர் ரைட் லெக், ரொட்டேட், நார்மல் பிரீத்திங். யா, 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ உங்களோட மூச்சை கவனிங்க, அடிவயிறை கவனிங்க, உங்களோட ஹார்ட் பீட்டை கவனிங்க. ரீகெயின் யுவர் எனர்ஜி. எல்லாருமே கரெக்டாக பண்ணுங்க. கொஞ்சம் மனசில் வச்சுக்க வேண்டியது, பொறுமையாக பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணுறது ஈஸி, பொறுமையாக பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி மேக்ஸிமம் சர்க்கிள், பெரிய சர்க்கிளாக போட ட்ரை பண்ணுங்க, பெரிய வட்டம். யா, நவ் அகைன் லிஃப்ட் அனதர் லெக். ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். பொறுமையாக காலை கீழே வைங்க. ரிலாக்ஸ். Deep inhalation, complete exhalation. நார்மலாக ப்ரீத் பண்ணுங்க. Observe your heartbeat. Observe your abdomen muscles. இப்போ நம்ம 2 காலில் சேர்ந்து செய்ய போகிறோம். மனதளவில் உடம்பளவில் ப்ரிப்பேர் ஆகுங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் யூ வில் கெட் ஸோ மச் ஆஃப் பெனிஃபிட்ஸ். பெனிஃபிட்ஸை நான் மனசில் வச்சுட்டு கஷ்டத்தை. யா, இப்போ கால் ரெண்டும் ஒன்றா சேருங்க. கைகளை தொடைக்கு அருகாமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் மனசில் வச்சுக்க வேண்டியது, கழுத்துக்கு எந்த அழுத்தமும் தரக்கூடாது, அடி முதுகில் ரொம்ப ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கக்கூடாது. வேணும்னா உங்களோட கைகளோட உதவியோட நீங்கள் கொஞ்சம் கையை புஷ் பண்ணீங்கன்னா கால் மேலே வரும். ஓகே, யா, கால்கள் ஒன்றா சேருங்க. லிஃப்ட், ரொட்டேட். 1 2 3 4. நார்மல் பிரீத்திங். பிரெத்தை ஹோல்ட் பண்ணாதீங்க. நீங்கள் காலை மேலே தூக்கும் போது மூச்சை எடுத்துக்கலாம், காலை கீழே விடும் போது மூச்சை விட்டுக்கலாம். 10 ரவுண்ட்ஸ் முடிஞ்சோடனே ஸ்டாப் பண்ணிக்கங்க. When you complete 10 rounds, you can stop.
கையை கீழே வச்சிருங்க, வயிறு மேலே வைக்காதீங்க. உங்களோட வயிறு பகுதியை கவனிங்க. உங்களோட வயிறு பகுதியை கவனிங்க. நம்ம பண்ற ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே நம்மளோட சிறுகுடல் பெருக்குடலை ஆக்டிவேட் பண்ணும், சிறப்பாக செயல்பட உதவி செய்யும். நம்மளோட கால்களுக்கு உறுதியை தரும், கால்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும். ரிலாக்ஸ், observe yourself, observe the changes inside your physical body. ஓகே, குட். இப்போ நம்ம ஒரு சைடு தான் பண்ணிருக்கோம் இல்லையா, இன்னொரு சைடு பண்ணிடலாம். ஓகே, ஆக்சுவலி அந்த சிங்கிள் லெக்லையும் பண்ணணும், நம்ம பண்ணல. இப்போ எந்த எந்த சைடு சுத்துனீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு இப்போ சுத்தணும். யா, லிஃப்ட், ரொட்டேட். மேம் ரெண்டு காலம் மேம், அகிலா மேம் ரெண்டு கால். 3 4 5 6, very good, good. 7 8 9 10. Relax, 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 relax. Observe yourself, observe the changes inside your physical body. ஓகே, இப்போ நம்ம சைக்கிளிங் பண்ண போகிறோம், கால்லேயே சைக்கிள் ஓட்ட போகிறோம். சரிங்களா? காலை தூக்கி இப்படி மடிக்கணும். டவுட் இருக்கா? செஞ்சு காமிக்கணுமா? செஞ்சு காமிக்கவா? ஓகே, ஸ்டார்ட் ஸ்டார்ட். மூச்சு நார்மல் மூச்சு மேம். நார்மல் மூச்சு. மேம் தலையை கீழே வைங்க, தலை கீழே இருக்கணும், இடுப்புக்கு கீழே தான் வேலை, இடுப்புக்கு மேலே உங்கள் பாடி பேசிவாக இருக்கணும், எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்கக்கூடாது. எல்லாருமே நல்லா அழகாக சைக்கிள் ஓட்டுறீங்க, பட் ஒரு கரெக்ஷன் என்னன்னா, காலை கீழே இறக்கி நல்லா தூக்கி பண்ணணும். இப்படியே பண்ணுறது சைக்கிள் கிடையாது. ஓகேவா? நல்ல ரெண்டு டபுள் சச்சா எப்படி சைக்கிள் ஓட்டுவீங்க? பின்னாடி ஒரு ஆள் உட்காந்தா இப்படி தான் ஓட்டுவீங்களா? சைக்கிள் மூவே ஆகாது. யா, கீழே நல்லா இருக்குங்க. உங்களோட முட்டி வந்து வயிறுல வந்து நல்லா கிரன்ச் ஆகி கீழே போயிட்டு வரும். யா, டு இட். யா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். காலை கீழே போட்டுருங்க, கண்களை மூடி உங்க பாடியை கவனிங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஆப்போசிட் சைடு. சரிங்களா? எந்த சைடு வந்து பெடலை மெரிச்சிங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து பெடலை இப்போ பொறுமையாக பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, இங்கே பாருங்க, நான் பண்ணுறேன், இங்கே பாருங்க. ஓகே, இப்படி தூக்கிட்டு டு இட். நல்ல கால் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி மேலே வந்து அப்படி கீழே போகணும். வெரி குட், ட்ரை டு டூ இட். கைகளை கீழே வச்சிருங்க, அகிலா மேம் கீழே வைங்க. ரிலாக்ஸ்டா, கையெல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கட்டும், இடுப்புக்கு மேலே ரிலாக்ஸ்டா இருக்கணும் பாடி, எந்த ஸ்ட்ரெயினும் கொடுக்கக்கூடாது. நார்மல் பிரீத்திங், நார்மல் பிரீத்திங். யா, ரிலாக்ஸ் 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 பண்ணிக்கங்க. ரிலாக்ஸ். உங்க பாடியை கவனிங்க, உங்க உடம்புல ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க, உங்க மனதை உங்க உடம்புல வச்சுக்கோங்க.
ஓகே. இப்போ இங்கே பாருங்க, இப்படி படுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஓகே, இப்படி எழுந்து இப்படி 2 3 ட்ரை பண்ணுங்க. ஆ, சூப்பர். ட்ரை ட்ரை ட்ரை. வெரி குட். குட். ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவர்களே இல்லை அப்படின்னு எல்லாருமே ப்ரூவ் பண்றாங்க. சூப்பர், வெரி குட். ட்ரை ட்ரை ட்ரை. யா, இந்த மாதிரி ஒரு 3 மாசம் செஞ்சீங்கன்னா வயிறு எல்லாம் உள்ள போயிடும். ட்ரை, டு இட். யா, நார்மல் பிரீத்திங், நார்மல் பிரீத்திங். யா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், போதும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்க பாடியை கவனிங்க. அப்சர்வ் யுவர் பிசிக்கல் பாடி. நீங்க எந்த அளவுக்கு உங்க உடம்ப கவனிக்கிறீங்களோ, உங்க மனம் எந்த அளவுக்கு உங்க உடம்போட ஒன்றி இருக்குதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். உங்களுடைய மூச்சு, உங்களோட உடம்பு, உங்களுடைய மனம் மூன்றும் எப்போ ஒண்ணா இணையுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். மனதளவிலும் உடம்பளவிலும் உங்க மனம் வந்து ரொம்ப அமைதியாகும், உடல் ரொம்ப லேசாகும். ஸோ ட்ரை டு பி ஹியர் மென்டலி அண்ட் பிசிக்கலி. ஓகே, ஃபைன். ஃபைனலாக ஒன்று பண்ணிடலாம். இங்கே பாருங்க, இப்படி. ஓகே, 1 2. இதில் ப்ரீத்திங் பேட்டர்ன் வந்து மேலே எழுந்துக்கும் போது மூச்சை இழுக்கணும், கீழே வரும்போது மூச்சை விட்டுடலாம். மேலே வரும்போது மூச்சு. ட்ரை டு டூ இட். ட்ரை டு டூ இட். யா, குட் குட். பின்னாடி போகும்போது பத்திரம். மேம் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க. தலைலாம் மேட்டில் இருக்கட்டும். வெரி குட் மேம், வெரி மேம், குட் குட் குட். ட்ரை, வெரி குட். கொஞ்சம் எழுந்து எழுந்து அப்படியே படுங்க. அவ்வளோதான். எழுந்துக்க முடியலையா? ட்ரை 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 ட்ரை. அகிலா மேம், சூப்பர், பக்கா. யா, பின்னாடி படுக்கும்போது பத்திரம். பின்னாடி படுக்கும்போது பத்திரம். பொறுமையாக படுங்க. ஸ்பைனுக்கு ஸ்பைன். மேம் நீங்கள் கொஞ்சம் இப்படி வாங்க மேம். இல்லை இல்லை, கால் பிரச்சனை இல்லை, முதுகு தான் கேர்ஃபுல்லாக இருக்கும். யா, வெரி குட். ரிலாக்ஸ் கைஸ், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். குட். ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். உங்களோட பாடியை அப்சர்வ் பண்ணுங்க. உங்களோட மூச்சின் மீது உங்க கவனம் இருக்கட்டும். ஓகே, ஃபைன். இப்போ உங்களோட லெக்கை ப்ரெஸ் பண்ணிடுங்க. காலை மடக்கி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. காலை ரெண்டும் ஒண்ணா சேர ட்ரை பண்ணுங்க. 2 முட்டியும் ஒண்ணா சேர ட்ரை பண்ணுங்க. இப்போ நல்லா ஹக் பண்ணுங்க. ஓகே, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ண முடியுமோ நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. தலையை தூக்காதீங்க மேம், தலையை இப்போதைக்கு தூக்க வேணாம். யா, நவ் லிஃப்ட் யுவர் ஹெட். அந்த 2 முட்டின் நடுவில் இப்படிதான் இருக்கும். கரெக்ட் தான், கரெக்ட் தான். பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. கால் மட்டும் இப்படி இருக்கணும். கால் கிராஸ் பண்ணாதீங்க. கால் வந்து பாதம் ரெண்டும் ஒண்ணா இருக்கும். இப்படி வைங்க. யா, குட் 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 குட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ யாரெல்லாம் ராக் அண்ட் ரோல் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஓகே, தாலாட்டு. தாலாட்டு. நேரா பண்ண முடிஞ்சவங்க நேரா பண்ணுங்க, சைடில் பண்ண முடிஞ்சவங்க சைடில் பண்ணுங்க, ரெண்டுமே பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்க. 10 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு யூ கேன் லை டவுன் இன் ஷவாஸ்னா.
முடிச்சவங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஷவாசனால ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்களோட மூச்சை கவனிங்க. உங்களோட ஹார்ட் பீட்டை கவனிங்க. உங்க உடம்புல ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. Relax your toes. Relax your ankle. Relax your thigh muscle. Relax your genetic region. Relax your hip muscle. Relax your hip joint. Feel the complete relaxation on your lower parts of your body from your hip to your toes. உங்களோட இடுப்பு பகுதியிலிருந்து உள்ளம் கால் வரை உங்களின் உடல் லேசா இருக்கிறத உணருங்க. ரிலாக்ஸ்டா இருக்கிறத உணருங்க. நல்ல மூச்சை உள்ளழுங்க. அகாரா சவுண்ட் உங்களுடைய இடுப்பு பகுதியிலிருந்து உள்ளம் கால் வரை கேட்கிறத உணர முயற்சி பண்ணுங்க. ரிலாக்ஸ் யுவர் அப்டாமன், வயிறு பகுதி. Relax your thoracic region. Relax your chest muscle. Relax your lower back, middle back, upper back, all the corner of your back, your complete back. Enjoy the restfulness of your back. உங்களுடைய முதுகு தரையில கிடப்பத முழுவதும் தரையில கிடப்பத உணருங்க. உங்களுடைய தோள் பட்டைய ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்களின் தோள்களின் மீது ஏதேனும் சுமைகளை நீங்க சுமர்ந்து இருந்தீங்கன்னா மனதளவில் அந்த சுமைகளை தள்ளி ஓரமா வச்சுட்டு உங்க தோள்கள் லேசா இருக்கிறத உணருங்க. ரிலாக்ஸ் யுவர் என்டையர் ரைட் ஆர்ம் from your shoulder joint to tip of your finger. உங்க ரைட் ஹேண்ட் முழுவதும் ரிலாக்ஸ்டா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. Relax your entire left arm
from your shoulder joint to your tip of your left arm. Try to feel the complete relaxation. உங்களுடைய கழுத்து பகுதி ரிலாக்ஸா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. இப்ப உங்களுடைய கழுத்து பகுதியிலிருந்து உங்களோட இடுப்பு பகுதி வரை உங்களின் உடம்பின் நடுப்பாகம் கழுத்து பகுதியிலிருந்து இடுப்பு பகுதி வரை ரிலாக்ஸா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. மூச்சை நல்லா உள்ள இழுங்க. உக்காரா சவுண்ட் உங்களுடைய உடம்பின் நடுப்பாகத்தில் கழுத்திலிருந்து இடுப்பு வரை கேட்பதை உணர முயற்சி பண்ணுங்க. உங்களின் முகத்தின் கீழ் தாடை, மேல் தாடை, கீழ் உதடு, மேல் உதடு, lower teeth, upper teeth, your tongue, throat, nose, eye muscles, eyebrows, center of your eyebrows, forehead, back of your head, crown of your head, ears. Feel the complete relaxation on your entire head. உங்க தலைப்பகுதி முழுவதும் ரிலாக்ஸ்டா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. மூச்சை நல்லா உள்ள இழுங்க. Feel the vibration of Makara sound inside your physical body. Inside your head. உங்களோட உள்ளங்கால்ல இருந்து உச்சி முதல் உங்க பாடி லேசா ரிலாக்ஸ்டா இருக்கிறத உணருங்க. இன்ஹேல் டீப்லி, மூச்சை நல்லா உள்வாங்குங்க. ஓங்காரா ஒலி உங்களின் உடலின் முழுவதும் ஒலிப்பதை உணர முயற்சி பண்ணுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்ப கால்கள் விரல்கள் லேசா அசைங்க, கைகளை லேசா அசைங்க, தலையை முன்னும் பின்னும் அசைஞ்சிட்டு கால்களை கோர்த்து ஒன்னா சேர்த்து கைகளை தலைக்கு பின்னாடி எடுத்துட்டு போயிட்டு நல்லா உங்க பாடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க. ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். Good. Now you can turn any one of your side. You can sit. யாரெல்லாம் ட்ரீமுக்கு போனது? அகிலா மேம் பேஸ் பாருங்க. எல்லாரும் நல்லா தூங்கி எழுந்து நல்லா ஒரு தூங்கி எழுந்து தெரியுது. ஓகே, ஃபைன். ஓகே, நம்ம இன்னைக்கு பிரீத்திங் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வில் டூ கபாலபாதி. ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் டபுள் சைட்ல பண்ண போறோம், 2 நாஸ்ட்ரிலையும். அப்புறம் சிங்கிள் சைட் பண்ணலாம். யா, ஸ்டார்ட். இன்ஹேல் டீப்லி.
relax, 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 relax. Observe the changes inside your physical body. உங்க உடம்புல ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. உங்க ஹார்ட் பீட் நார்மல் ஆகட்டும். ஓகே, இப்போ உங்களோட ரைட் சைட் நாஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணிக்கங்க. விஷ்ணு முத்ரால வச்சுட்டு லெஃப்ட் ஒன் சைடு மட்டும் பிரீத்திங் கபாலபாதி. ஓகே, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். கையை சின்முத்ராக்கு எடுத்துட்டு வந்துருங்க. ரிலாக்ஸ்டா இருங்க. உடம்புல ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடை க்ளோஸ் பண்ணிக்கங்க. இந்த ரெண்டு விரலும் ஒன்றா இருக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் ஒன்றா இருக்கணும். ஓகே, ஆனால் நாஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணும்போது மோதிர விரல் மூடிக்கலாம். யா, ஸ்டார்ட். ரிலாக்ஸ், 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 ரிலாக்ஸ். உடம்புல ஏற்படும் மாற்றங்களை கவனிங்க. ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு டூ யோகிக் பிரீத்திங். கை அப்படி வச்சுங்க, மடக்கிட்டு நாவல் ஏரியா. ஓகே, முதுகு தண்டை நேராக இருக்கட்டும். யோகிக் பிரீத்திங் ஹவ் வி டூ. மூச்சை உள்ள இழுக்கும் போது ஷோல்டர் ஷோல்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும், செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகணும், வயிறு எக்ஸ்பேண்ட் ஆகணும். மூச்சை வெளியிடும் போது வயிறு சுருங்கணும், செஸ்ட் சுருங்கணும், ஷோல்டர் சுருங்கணும். ஓகே, கம்ப்ளீட் டீப் இன்னலேஷன், கம்ப்ளீட் இல்லை மேம், இப்போ மூச்சு இழுக்கிறீங்களே, ஆஹா, இழுக்கும் போது விரியணும். காற்று உள்ள போகுது இல்லை, ஆஹா, உள்ள மூச்சை இழுக்கும் போது வயிறு பெருசாகும். ஆமாம் மேம், இங்கே பாருங்க மேம், மேட்ச் இப்படி இருக்கா, நம்ம பாடி இப்படி இருக்கா, மூச்சை உள்ள இழுக்கும் போது என்ன ஆகும்? காற்று உள்ள போகுது இல்லை, அப்போ எல்லாமே ஸ்ட்ரிங்க் இதுவாகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ மூச்சை வெளியிடும் போது பாடி ஸ்ட்ரிங்க் ஆகும். ஓகேவா? இப்போ நார்மலாக மூச்சை விடும்போது என்ன சொல்றீங்க? எக்ஸேல் தானே சொல்றீங்க. வயிறு பெருசாகாது, வயிறு பெருசாகாது, சுருங்க தான் செய்யும். இப்போ மேம், இப்போ நான் நார்மலாக இப்படி இருக்கேனா, டீப் இன்னலேஷன் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக வயிறு வெளியே வரும்.
இப்போ பலூன் இருக்காம போகக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம நார்மலாக ப்ரீத் பண்ணும்போது மூச்சை வெளியிடும் போது வயிறு வெளியே வருது, எக்ஸேல் பண்ணும்போது வயிறு வெளியே வருது இல்லையா? ஆக்சுவலாக அது தப்பு. அது தப்பு. இப்போ ஒரு பிறந்த குழந்தைய பார்க்குறீங்களே, ஒரு குழந்தை பிறந்த குழந்தை நீங்கள் தொட்டியில் இருக்கும்போது பாருங்க, அந்த குழந்தை ப்ரீத் பண்ணும்போது பாருங்க, மூச்சு உள்ள வாங்கும் போது அந்த குழந்தையோட வயிறு வெளியே வரும். நீங்கள் நார்மலாக வீட்டில் போய் அப்சர்வ் பண்ணுங்க. யூ ஹேவ் பேபிஸ், ஸோ யூ அப்சர்வ் டுடே, யூ அப்சர்வ். ஓகே, வென் தே ஆர் ஸ்லீப்பிங் அப்சர்வ். அவங்க அவங்க மூச்சை உள்ள வாங்கும் போது வயிறு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், மூச்சை வெளியிடும் போது வயிறு உள்ள போகும். நாளடைவில் நம்ம அடல்ட் ஆக ஆக ஆப்போசிட்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நேச்சுரலாக ஆப்போசிட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோன்னா, மூச்சு வெளியே வரும்போது நம்ம நம்ம வயிறு வந்து வெளியே வருது. மூச்சு வெளியே வரும்போது நம்ம வயிறு வெளியே வருது. ஆக்சுவலாக மூச்சு உள்ளே போகும்போது தான் வயிறு வெளியே வரணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போகணும். அதுக்காக தான் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கபாலபாத்தி பண்ணோடனே நேரம் நம்ம அனுலோமா விலோமா போகலாம். ஏன் நம்ம போகலன்னா, நம்ம பாடியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, நம்ம பாடியை ப்ராக்டிஸ் கொண்டு வரதுக்கு, அந்த ஹேபிட்டை கொண்டு வரதுக்கு நம்ம இந்த யோகிக் ப்ரீத்திங் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட மெடிடேஷன் சும்மா ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து மூச்சை உள்ள வாங்கும் போது ஷோல்டர் வயிறு வெளியே வர்றதையும் மூச்சை உள்ள போது அப்படி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாவே அதுவும் கூட ஒரு மெடிடேஷன் தான். ஓகே ஓகே மேம், டு யூ ஹேவ் எனி டவுட்? ஓகே ஃபைன். ஸோ யூ ஹேவ் டு அப்சர்வ் டுடே அண்ட் லெட் மீ நோ டுமாரோ. ஓகே ஃபைன். யா, ஷால் வி ஸ்டார்ட்? ஓகே. யோகி ஃப்ளோ போயிடுச்சு. ஓகே, யா, கையை எப்படி வச்சுக்கோங்க, முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். இப்போ மூச்சை உள்ள இழுக்கும் போது ஷோல்டர், செஸ்ட் அண்ட் ஸ்டொமக் விரிவடையணும். மூச்சை உள்ள வெளியிடும் போது சுருங்க. ஸ்டார்ட். ரிலாக்ஸ்டாக பண்ணுங்க. மூச்சை உள்ள இழுக்கும் போது ஷோல்டர், செஸ்ட், உங்களோட வயிறு பகுதி விரிவடையணும். மூச்சை வெளியிடும் போது when you exhale உங்களோட ஷோல்டர், செஸ்ட், ஸ்டொமக் சுருங்கணும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்போ கையை சின்முத்ராக்கு எடுத்துட்டு வந்துருங்க. நார்மலாக ப்ரீத் பண்ணுங்க. உங்கள் ஷோல்டர், நெக் மசில்ஸ் நார்மலாகட்டும். ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. யா, நவ் வில் டூ அனுலோமா விலோமா. ஓகே, நாசிகா முத்திரையில் வச்சுக்கோங்க. ரைட் நாஸ்ட்ரில க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட்ல இன்ஹேல் பண்ணி ரைட்ல எக்ஸேல் பண்ணும். ஸ்டார்ட். 3 நிமிஷம் பண்ண போகிறோம். வச்சுட்டு மூச்சை உள்ள இதை மூடிட்டு நேராக வை.
உங்களுடைய கவனம் உங்களுடைய மூச்சின் மீது இருக்கட்டும். உங்க மனம் வேற எங்கேயாவது அலைப்பாங்க, திருப்பியும் உங்க மூச்சுக்கு கொண்டு வாங்க. If your mind wandering somewhere else, kindly bring it back on your breath. Do it relaxedly, calmly. Enjoy the breathing. The pranayama is very, very important. If you want to run a day with energetic, full energy, you want pranayama. உங்களுடைய நாட்களை சுறுசுறுப்பா, சிறப்பா, ஆரோக்கியமா செயல்படுவதற்கு, வாழ்வதற்கு பிராணாயாமா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களோட மூச்சை லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல வெளியிட்டு யூ கேன் ஸ்டாப் யுவர் ப்ராக்டிஸ். கையை சின்முத்ராக்கு எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, நீங்க எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பிராணாயாமா பயிற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க உடம்பு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும், சோர்வு தன்மை இருக்காது, சீக்கிரமா டயர்ட் ஆக மாட்டோம், உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். அந்த மாதிரி பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், உடல்ல இருக்கிற ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது நம்மளோட பாடி சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிக்கும். ஓகே, ஃபைன். Now we'll do Shitali Pranayama. Okay. Yeah, 5 rounds. Okay. Yeah, do it. என்ன புதுசா பாக்குறீங்க? ஏற்கனவே பண்ணதானே நம்ம இங்க பாருங்க. ஓகே, பண்ணல, நீங்க பண்ணலையா? லீவ் நீங்க 2 பேரும்? ஓகே, நான் சொல்லி தர மாதிரி நீங்க லீவ். ஓகே, சாரி மேம், நீங்க ஏற்கனவே ஓகே. இது வந்து சீதளி பிராணாயாமா. இங்க பாருங்க, நாக்கை வந்து இப்படி வச்சுக்கணும், ரோல் பண்ணிக்கணும். ஓகே, இந்த நாக்கு ரோல், அந்த அந்த ஹோல்ஸ் வழியா நீங்க மூச்சை உள்ள இழுக்கணும். ஓகே, நீங்க நாக்கு வழியா அந்த மூச்சை உள்ள இழுக்கும் போது இந்த இடத்துல ஒரு குளிர்தன்மை, கூலிங் வரும். மூக்கில், ஓகேவா, குளிர்தன்மை வரும். அப்படி மூடிட்டு அந்த குளிர்தன்மையை நீங்க ரசிக்கணும், என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணிட்டு எக்ஸலேஷன் வந்து மூக்கில் 5 ரவுண்ட்ஸ். ஓகே, 5 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு கையை சின்முத்திரையில் அப்படியே வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். த்ரோட் பெயின்னா வேணாம். முக்கியமான பாயிண்ட் வந்து த்ரோட் பெயின் இருக்கவங்க பண்ணக்கூடாது. தொண்டை வலி, இருமல், கோல்டு இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா இது கூலிங் பிராணாயாமா, குளிர்ச்சி பிராணாயாமா. ஓகே, நீங்க வந்து இதை செய்யும் போது இன்னும் அதிகமாகும், இன்னும் இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். நார்மலா இருக்கவங்க மட்டும் பண்ணுங்க, மற்றவங்க பண்ணுங்க. ஸ்டார்ட். நாக்கு கொஞ்சம் வெளியே தான் வரட்டுமே, நல்லா உள்ளே வச்சிருக்கீங்கன்னா நல்லா ரோல் பண்ணுங்க நாக்கை, அப்பதான் காத்து உள்ள போகும். 5 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, வெரி குட். நவ் வில் டூ பிராமரி பிராணாயாமா. பிராமரி பண்ணிட்டு முடிச்சிடலாம். சாருக்கு டைம் ஆகுது ஸ்கூலுக்கு, என்ன பார்த்துனே இருக்காரு. ஓகே, இப்படியே வச்சுக்கலாம், காதை இப்படியே மூடிக்கலாம், மடல், காது மடலை இப்படியே மூடிக்கலாம், இப்படியே மூடிக்கலாம், உங்க இஷ்டம். சரிங்களா? மூடிட்டு 1 மினிட் பண்ண போறோம். 1 மினிட் முடிஞ்சோடனே நானே உங்களை வந்து தட்டி எழுப்புறேன். அது வரைக்கும் நீங்க வந்து மூச்சை நல்லா உள்ள எடுத்துட்டு
சுகாசினி எங்க சவுண்டே வரல, நல்ல சவுண்ட் வரட்டும். இங்க பாரு, நல்ல மூச்சை இழுத்தணும். எக்ஸேல் பண்ணும்போது சத்தம் வரும். ஓகே, ஒரு ஹை பிச்சில் இருந்து லோ பிச் ஸ்டார்ட். அப்படி பண்ணும்போது உள்ள அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணும். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஆமாம், சவுண்டு. ஆமாம், இவ்வளோ டவுட் வச்சு நீங்கள் ஏன் பண்ணீங்க? ஆ, ஓகே, நான் இப்போ சொல்கிறேன். பிராணாயாமால யாருக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. நீங்கள் 10 வாட்டி 15 வாட்டி டவுட் கேட்டாலும் நான் சொல்கிறதுக்கு ரெடி. அதுதான் என்னோட வேலை, மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கே பாருங்க, இப்படி வச்சுக்கிறீங்களா? ஓகே, மூச்சை இழுக்கிறீங்களா? அவ்வளோதான். இப்போ வாயை மூடிட்டே சவுண்டு கொடுக்க முடியுமா உங்களால்? கொடுங்க, சவுண்ட் கொடுங்க, வாயை மூடிட்டே சொல்லுங்க. அதுதான் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அப்படி சவுண்டு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மூச்சும் வெளியே வரும், சவுண்டும் வரும். ஓகே, மூச்சை அடக்கக்கூடாது. அடக்கக்கூடாது, சரிங்களா? மூச்சை இழுக்கிறோம், இங்கே பாருங்க. மூச்சை இழுக்காமே நம்ம பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். ஏன் பண்ணுறோன்னா மூச்சை இழுத்து பண்ணும்போது இன்னும் நம்ம கொஞ்சம் வசதியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அதுக்காக பண்ணுறோம், சரிங்களா? ஏன் பிராமரி பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் அந்த சவுண்டு கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த சவுண்டு வைப்ரேஷன் வருது இல்லையா, அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம மைண்டில் இருக்க எண்ண ஓட்டங்களை கட் பண்ணும், எல்லாமே கட் பண்ணும், சரியா? நமக்கு வந்து ஒரு 1000 தாட்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் சவுண்டு கொடுக்கும்போது என்ன ஆகும்? அந்த 1000 தாட்ஸ், 1000 விஷயங்கள் வந்து 100 விஷயமா குறையும். 100 விஷயம் இருக்கவங்களுக்கு 50, 50 இருக்கவங்களுக்கு 10, அப்படியே குறையும். நம்ம மைண்டை ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம மைண்டில் இருக்க தாட்ஸ்லாம் வந்து எலிமினேட் ஆகும், குறையும். அதுக்கு தான் நம்ம வந்து பிராமரி பண்ணுறோம், சரிங்களா? ஓகே, எதுவாக இருந்தாலும் பிராணாயாமா பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பண்ணால் நிறைய பெனிஃபிட்ஸ். தப்பாக பண்ணால் அதுவே நமக்கு உடம்புல பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டவுட் இருந்தால் கேளுங்க, சரியா? டவுட் எத்தனை முறை இருந்தாலும், சார் இது எனக்கு புரியல, எப்படி, இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் சொல்லித்தரேன். தப்பா பண்ணாது, சரியா? ஓகே, வில் conclude the session. Keep your hands in chin mudra. மூச்சை நல்லா உள்ள இழுங்க. Very good. One more time. Inhale deeply. Inhale deeply. Sarve bhavantu sukhinaha, sarve santu niramayaha, sarve bhadrani pashyantu ma kachit dukkha bahave. Om Shanti Shanti Shanti. Rub your hands. Thank you. சொல்லுங்க. மூச்சு வரல, மூச்சு எதுனா அடக்குறீங்களா நீங்க? ஓகே, நார்மலா அனுலோம விலோமெல்லாம் சொல்றீங்களா? மூச்சு இப்படி எடுத்துட்டு இப்படி விடும்போது என்ன ஆகுது? மூச்சு அடக்குது. அப்ப நீங்க கபாலபாதி பண்றீங்கல்ல, இப்ப நம்ம அதனால தான் சிங்கிள் சைட் பண்றோம். இங்க பாருங்க,
ஃபர்ஸ்ட் வந்து டபுள் சைட் பண்றோமா, கபாலபாதி டபுள் சைட் பண்றோமா, அப்புறம் ஒரு ஒரு சைடு பண்றோம் இல்லையா. இப்போ இந்த சைடு பண்றோம், இந்த சைடு பண்றோம் இல்லையா. அப்ப இந்த சைடு பண்ணும்போது எந்த சைடு உங்களுக்கு மூச்சு அடைக்குதோ அந்த சைடு பண்ணும்போது மூச்சு அந்த நாசில கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்க. புரியுதா நான் சொல்றது? இப்ப இந்த சைடு எனக்கு அடைச்சிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ணேன்னா இங்க பாருங்க பண்ணும்போது மூச்சை தள்ளணும். அப்படி தள்ள 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 என்ன ஆகும், உள்ள இருக்க ஏதாவது பிசுறு அந்த சளிகளி ஏதாவது ஒட்டிட்டு இருந்தது, மூக்கு பிளாக் ஆயிருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும். அதுக்கு தான் நம்ம பண்றோம். அனுலமா விலோமா பண்றதுக்கு முன்னாடி ஏன் இதை பண்றோம்னா அதுக்கு தான். அப்படி பண்ணி உங்களுக்கு மூச்சு வந்து அடைக்குது அப்படின்னா நீங்க நேத்தி தான் பண்ணணும். அன்னைக்கு ரம்யா பண்ணாங்க இல்லையா, அதுதான் பண்ணணும். நேத்தி பாட்டு தான் பண்ணணும். நீங்க வந்து அப்ப என்ன பண்ணணும்னா கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த நேத்தி பாத்து போட்டு தண்ணியை எடுத்துட்டு நல்லா மூக்கை சிந்திட்டு வீட்ல ஒரு வாட்டி கபாலபாதி பண்ணிட்டு இங்க வரணும். வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நார்மலா கபாலபாதி பண்ணாவே உங்களுக்கு மூக் ரிலீஸ் ஆயிடும். ஓகேவா. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆசனாஸ்லாம் பண்றோம். ஆசனாஸ்லாம் பண்ணும் போதே நம்ம உடம்பு லூஸ் ஆகி என்ன ஆகணும், சூக்ஷ்ம நாடி வந்து ஆக்டிவேட் ஆயிட்டு 2 இதுல வரும். அதையும் மீறி நம்ம கபாலபாதி பண்ணி அதுக்கப்புறம் சிங்கிள் சைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அனுலமா விலோமா வரும். ஆனா அதுக்கப்புறமா உங்களுக்கு ரிலீஸ் ஆகலைன்னா நீங்க ஜலநேத்தி தான் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா ஜலநேத்தி எப்படி பண்றதுன்னு வேணா நாளைக்கு கேளுங்க. நான் வீட்டில் பாட்டு இருக்கு, நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ். சரியா மேம்? ஓகே மேம். அச்சோ, இவ்வளோ நேரம் பேசுனதா கரெக்ட்.